பாட்டெல்லாம் ஓகே ப்ரோ, ஆனா பேக்ரவுண்ட் ஸ்கோர் வாஸ் குட். அது நம்ம ட்ரைலர்ல பார்த்த அதே பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான். சிம்பிளா சொன்னீங்கன்னா ட்ரைலர்ல பார்த்தா நல்ல சீன்ஸ் படத்துல, அதை தாண்டி எதுவும் இல்லை. படம் லாக் ப்ரோ. ஓகே. ஆமா ப்ரோ, இந்த படத்துக்கு நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன் ப்ரோ. இந்த படத்துல வந்து லாக் ஜாஸ்தி அண்ட் இன்னும் ரொம்ப நிறைய சீன்ஸ் நிறைய பெட்டரா பண்ணிருக்கலாம். 2-3 இம்பாக்ட்ஃபுல் சீன் இருந்துச்சு. எவ்வளவு இம்பாக்ட் இருந்தாலும் மீதி லாக் அண்ட் சில பிரச்சனை இருக்கிறதுனால உங்களுக்கு படம் ஓவரால் ஓகேவா தான் இருக்கும். ரொம்ப கெத்தா மாதிரி இருக்கு. ஐயோ ஜி, ரொம்ப சூப்பரா இருக்கு ஜி. படம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பா படத்தை எல்லாருமே தியேட்டர்ல தான் பார்க்கணும். எங்க பார்த்தாலும் சரி, தியேட்டர்ல பார்த்தா இன்னும் நல்லா கனெக்ட் ஆகும். மியூசிக் பயங்கரமா இருக்கும். கவின் சார் ஆக்டிங் எதுவும் பண்ணல ஜி, லைவா தான் இருந்துச்சு ஃபுல்லாவே. இந்த இடத்துல ஓவர் ஆக்டிங் அப்படிலாம் இல்ல, அவர் பண்ணது எல்லாமே லைவ் தான். சொன்னார் பாத்தீங்களா சூப்பர் ஸ்டார்னு. கண்டிப்பா அந்த மாதிரியான ஒரு படமா தான் இது கண்டிப்பா இருக்கு ஜி. இப்போ நான் வந்து ஒரு ஆர்டிஸ்டா ட்ரை பண்றேன்னா கண்டிப்பா அந்த படத்தை நான் பார்க்கணும். என் ஃப்ரெண்ட் நீங்க பண்ற, நீங்களும் பார்க்கணும். பார்க்கும்போது ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். இல்ல ஜி, அந்த மாதிரி காமிக்கல. இப்போ ஒரு தனியா இருக்கான், அவனுக்கு வந்து எவ்வளவு மோட்டிவேஷனா இருக்கு. மோட்டிவேஷன் தான் படமே. கண்டிப்பா படத்தை பார்க்கலாம். அது பாருங்க, கேக்கிட்ட ஹார்ட் பீட் எனக்கே லைட்டா பதட்டமா இருக்கு ப்ரோ. இன்னும் அந்த மாதிரி கிளைமேக்ஸ் எல்லாம் வேற. ஃபர்ஸ்ட் ஒரு 10 நிமிஷம் ஒரு வெறுப்பாகிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் பயங்கர மியூசிக், எல்லாமே சூப்பர் ரேட்டிங் எல்லாமே. ஆனா கவின் ப்ரோ தான் நான் ஃபுல்லா பார்க்க தோணுச்சு. ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ. ஒரு படத்தை ஒரு ரசிகனா வந்து பார்க்கணும். நான் ஒரு கேமராமேன், ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படின்னு பார்த்தேன்னா அது மாதிரி ஏதாவது சொல்லி இருக்க முடியும். நான் ரசிச்சு பார்த்தேன், படம் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்களும் பாருங்கன்னு சொல்றேன். ஐயோ ப்ரோ, அந்த கேட்காதீங்க ப்ரோ. செகண்ட் ஹீரோனி ஒருத்தங்க இருப்பாங்க, அது ரொம்ப ரொம்ப சூப்பரா பண்ணிருக்கு. அவங்கள பார்க்கும்போது என் லவர் ஞாபகம் வந்துச்சு ப்ரோ. சத்தியமா உங்களுக்கும் வரும் அந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷனா இதா இருப்பாங்க. யுவன் சங்கரை பத்தி நான் பேசுற அளவுக்கு பெரிய ஆள் இல்ல ப்ரோ. அவருக்கு எல்லாமே பயங்கரமா இருக்கும். ஓகே, தேங்க்யூ. என்ன கதையில சொல்ல வந்தாங்களோ அந்த கதையை சொல்லாம வேற எங்கெங்கயோ டிராவல் ஆன மாதிரி இருக்கும். ஒரு 1 hour வந்து அப்படியே படம் தேங்கி நின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எப்போ வெற்றிமாறன் ஆஃபீஸ் போறாரோ அதுக்கப்புறம் அப்படியே பிக்கப் ஆகி ஒரு கால வரல படம் பயங்கரமா போயிடுச்சு. அதுக்கப்புறமா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு 1 time வாட்சபிள் தாராளமா. அவ்வளவு. வெற்றிமாறன் வருவாரு கேமியோல, வேற யார் வரா கேமியோல? அது இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஊர்பட்ட பட சாயல்ல வரும், முகவரி சாயல்ல வரும், வாரணமாயிரம் சாயல்ல வரும், சூரரை போன்ற ஊர்பட்ட சாயல்ல வரும் படம். சரிங்களா? அப்படியே ரெண்டாவது இந்த படத்துல ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாரோட பர்சனல் லைஃப்லயும் கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும் இந்த படம். ஏன் அப்படின்னா, நம்ம ஆசைப்பட்டது ஒன்னா இருக்கும், ஆனா நம்ம இன்னைக்கு இருக்கிறது வேற மாதிரி இருக்கும். நம்ம அந்த ஒரு விஷயத்த வந்து டைரக்டர் போர்ட்ரேட் பண்ண விஷயம் நல்லா இருக்கும் ஆக்சுவலா. ரெண்டாவது படத்துல கிரெடிட் யாருக்குன்னா யுவனுக்கு தான் ஃபர்ஸ்ட் கிரெடிட் கொடுத்தாகணும். படத்தை இந்த அளவுக்கு எங்கேஜா நம்மளை உட்கார வச்சது அவர் தான் ஃபர்ஸ்ட் கிரெடிட். ரெண்டாவது லாலுக்கு கொடுத்தாகணும். அப்பா ரோல்ல பயங்கரமா பண்ணியிருப்பாரு. இந்த படத்தை வந்து நீங்க பாத்தீங்கன்னா அப்பா இல்லாத எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணக்கூடிய மாதிரி தான் இருக்கும் ஆக்சுவலா. அதே மாதிரி அப்பா இருக்கவங்களும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்பா நமக்கு இந்த மாதிரி இல்லையன்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். கண்டிப்பா அப்பாவுக்கும் மகனுக்கும் உள்ள அந்த ஒரு எமோஷனல் பாண்டிங்லாம் பயங்கரமா இருக்கும் படத்துல. கண்டிப்பா ஒரு தடவை பார்க்கலாம். படத்துல 2 ஹீரோயின் வராங்க. ஃபர்ஸ்ட் வர ஹீரோயின் ரொம்ப சூப்பரா இருக்கும். படத்துக்கு நல்லாவே கொண்டு போயிருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாம். செகண்ட் ஹாஃப்க்கு வர ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா படத்துல ஏதோ ஆர்டிபிஷியலா ஒட்ட வச்ச மாதிரி இருக்கு, தவிர செட் ஆகாம போயிடுச்சு. சூப்பரா கொண்டு போயிட்டு பேக்ரவுண்ட்ல அது போட்டு நல்லா ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இல்லாம கரெக்டா போயிட்டு இருந்தது. நல்லா பார்க்கலாம், என்ஜாய் பண்ணி. ஒரு ஹைப் வந்து கிளைமாக்ஸா சொல்றாங்க. கிளைமாக்ஸ்ல எங்களுக்கு தெரியல இது என்னடா சின்னடா ஆச்சுனே தெரியல. நாங்க கெஸ் பண்ணிட்டு இருந்தோம், கரெக்ட்டா கிளைமாக்ஸ் வரப்ப வேற மாதிரி நல்லா இருந்துச்சு. நல்ல மூவி. செகண்ட் ஹாஃப்ல லாக் இல்ல, லைட்டா அந்த லவ் வந்துட்டு ஒரு பிரேக்கப் ஆகி செகண்ட் ஒரு லவ் வரும், அந்த இடத்துல மட்டும் லைட்டா ஒரு லாக் மாதிரி இருக்கும். மத்தபடி சூப்பர், நல்லா சாட்டிஸ்ஃபைடா பார்க்கணும். வெற்றிமாறன் கேமியோ தான் ப்ரோ. கேமியோ நல்லா இருந்துச்சு. அது செம்ம தலைவர் வந்துட்டு ஒரு பீப் போட்டுருப்பாரு, நல்லா இருக்கும். படம் நல்லா இருந்தது, ஃபேமிலியோட பார்க்கலாம். ஆக்டிங் சூப்பரா இருந்தது ப்ரோ. டாடா மாதிரி இதுவும் வந்துட்டு நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாரு. ஃபேமிலியோட பார்க்கலாம், நல்ல மூவி. மியூசிக் நல்லா இருந்தது ப்ரோ. சென்டர் பார்ட் வந்துட்டு இவனோட மேஜிக் ஒன்று இருக்கு. அவர் டைரக்டர் சார் சொன்ன மாதிரி ஒரு அன்எக்ஸ்பெக்டடா ஒன்று வச்சிருக்காரு, நல்லா இருக்கு. கொஞ்சம் ஸ்லோவா தான் போச்சு, ஆனா வந்துட்டு பார்க்கலாம். நல்லா இருந்துச்சுண்ணா படம். இது மெச்சூர்டா இருந்துச்சு, கொஞ்சம் நல்லா செட்டில்டா ப்ளே பண்ண மாதிரி இருந்தது. அது படத்துக்கு ரொம்ப இதுவா இருக்கு, நல்லா இருக்கு. வைபா இருக்குண்ணா, சூப்பர் இதுவா இருக்கு. அது வந்துட்டு ஃபர்ஸ்ட் அந்த 2 சாங் வருது, இன்னொன்று சர்ப்ரைஸ் ஒரு எலிமெண்ட் இருக்கு. அது வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் தியேட்டர்ல பாக்குறப்போ ரொம்ப நல்லா இருந்துச்சு.
அதான் ரொம்ப செட்டில்டா இருந்துச்சு, ரொம்ப மெச்சூர்டா. பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுக்குற அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் 5 நிமிஷம் என்ன நடந்ததுன்னு கேளுங்க. ஃபர்ஸ்ட் 5 நிமிஷம் ஏதோ பாரதியார் சீக்வன்ஸ் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். அது ஏன்னா தூங்கிட்டான், நான் 10 படத்துல தூங்கிட்டான் நான் 10 நிமிஷம் லேட் நினைக்கிறேன் அப்படின்னு ஏமாத்துறான். நான் 10 minutes வெளியில வந்து பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்து இவன் ஃபேம் ஆயிடலான்னு பாக்குறான். தப்பு தப்புடா அது. அது இல்ல, அது அந்த போர்ஷன் அவ்வளோ ஒர்க் ஆகல. ரெண்டு பேர் வராங்க. ஏன்னா படத்துக்கு இவன் ஹீரோயின் வரல ப்ரோ. இவன் ஹீரோயின் வந்தா தானே அந்த ஹீரோயின் ரசிச்சிருப்பான். இவன் heroine வரல. எதுக்குப்பா அந்த அந்த இது மட்டும் கொஞ்சம் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா மோட்டிவேஷன் மக்களுக்கு ஆமா டெஃபினட்டா சரி, கன்ஃபார்ம் சரி. ரொம்ப கனெக்ட் ஆச்சு, ரொம்ப கனெக்ட். மியூசிக் நல்லா இருந்துச்சு, ஆக்டிங் நல்லா தான் இருந்துச்சு. ஆக்டிங் வைஸ் நல்லா இருந்துச்சு ப்ரோ. கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு, கவினோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அது ஒர்த்தா இருந்துச்சு. கண்டென்ட் வைஸ் நல்லா இருக்கு. ஆனா படம் கொஞ்சம் லேகா இருக்கு. பட் கண்டென்ட் வைஸ் நல்லா இருக்கு. ஒன் டைம் வச்சு